மலைக்குள் மறைந்த சிறை. இடி முழக்கம், மழை கொட்டுகிறது. மேற்கு மலைத்தொடரின் அடர்ந்த காடுகளுக்குள் ஒரு பெரும் சிறை. இரும்புக் கதவின் மேல் செதுக்கிய வாசகம், இங்கிருந்து தப்பித்தவன் இல்லை. உள்ளே 9ஆம் அறை. இருளில் ஒரு மனிதன், ஆதி. கைகளில் சங்கிலி, முகத்தில் காயங்கள், கண்களில் அச்சமில்லை, கணக்கு மட்டுமே. ஆதியின் பின்னணி, சிறு சிறு நினைவு துண்டுகள். இருட்டில் பயிற்சி, மலைகளில் போராட்டம். மூச்சே இல்லாமல் எதிரியை வீழ்த்தும் தருணங்கள். அவன் நாட்டுக்காக போராடியவன், ஆனால் ஒரு சதியால் தேச துரோகி என்று முத்திரை. ஒரு காவலன் மெதுவாகச் சொல்கிறான், 2 நாளில் உன் மரணம் எழுதப்பட்டிருக்கு. ஆதி மெதுவாக சிரிக்கிறான். அப்போ நேரம் வந்துடுச்சு. சிறையின் கொடூரம். இங்கு சட்டமில்லை, கருணை இல்லை. கைதிகளின் அலறல்கள், இருண்ட தண்டனை அறைகள், உயிருடன் புதைக்கும் பழக்கம். ஒரு வயதான கைதி, மகனே, இங்கிருந்து தப்பிக்க முயன்றவன் காடு கூட அடையாளம் வைக்கல. ஆதி, அடையாளம் வைக்க நான் வரல, அழிக்க வந்திருக்கேன். இரவு. ஆதி கவனிக்கிறான். காவலர் மாறும் நேரம், விளக்குகள் அணையும் கணம், தரையின் ஒலி. அவன் வாய்க்குள் மறைத்து வைத்திருக்கும் ஒரு சிறிய இரும்பு துண்டு. இது கதவுக்கான சாவி இல்ல, போருக்கான ஆரம்பம். கலவரம். நள்ளிரவு. ஆதி திடீரென ஒரு கைதியை தாக்குகிறான். ரத்தம், அலறல், சிறை முழுக்க குழப்பம். அச்சுறுத்தும் மணியோசை, விளக்குகள் அணைப்பு. இருள், இருள் மட்டும். இருளில் மூச்சு சத்தம், எலும்பு முறியும் ஓசை, தரையில் விழும் உடல்கள். ஆதி ஒருவனை பிடித்து சுவரில் மோதவிடுகிறான், மற்றொருவனின் கழுத்தை முறுக்குகிறான். இசை இல்லை, சத்தம் மட்டும். பைத்தியக்காரரை தவறுதலாக திறக்கப்படும் 3ஆம் பிரிவு. அங்கே கொடிய கொலைகாரர்கள். ஒருவன் சிரித்துக்கொண்டே, வெளியே போக ஆசையா, இல்லை இங்கேயே நரகம் பார்க்கலாமா? கத்தி மின்னுகிறது. ஆதி கத்தியை தவிர்க்கிறான், முழங்கால் முறிக்கிறான், தலையை சுவரில் அடிக்கிறான். இரத்தம் சிந்துகிறது. இருள் மேலும் கனக்கிறது. கழிவு நீர் வழி. ஆதி தன்னை அழுக்கான சுரங்கத்துக்குள் தள்ளுகிறான். மூச்சு திணறல், எலிகள் ஓட்டம். ஒரு காவலன் ஒளியுடன் உள்ளே வருகிறான். தண்ணீருக்குள் உயிர் சாவு போராட்டம். ஒரு கணம், அமைதி. வேட்டை, வெளிமுற்றம், நாய்கள், தேடல், துப்பாக்கிகள். மழை உடம்பெப்பத்தை மறைக்கிறது. ஆதி சேட்டல் சிலையாக நிற்கிறான். நாயின் மூக்கு அவனுக்கு அருகில். ஒரு சத்தம், ஒரு துப்பாக்கி சத்தம். அமைதி மீண்டும். சிறை தலைவர், முக்கிய வழிச்சாலை. அங்கே நிற்கிறான் சிறை தலைவர் ருத்ரன். இந்த சிறை என் ராஜ்யம். இருவரும் மோதுகிறார்கள். இரும்பு சங்கிலி, கண்ணாடி உடைப்பு, நெருக்கடி. ஆதி சோர்கிறான். ஆனால் கடைசி சக்தியுடன் சங்கிலியை சுற்றி ருத்ரனை தரையில் வீழ்த்துகிறான். கதவு, பெரும் இரும்பு கதவு. குண்டுகள் பாய்கின்றன. ஒரு குண்டு ஆதியின் தோளை துளைக்கிறது. வலியுடன், ஆனால் நின்று விடாமல் அவன் ஓடுகிறான். கதவு திறக்கிறது. காடு, மழை, இருள். காடு அவனை விழுங்குகிறது. வானில் தேடல், தரையில் எதுவுமில்லை. ஆதி மறைந்து விடுகிறான். காலை செய்தி. சிறை கலவரத்தில் பலர் பலி.
ஒரே ஒரு கைதி காணவில்லை. ஒரு பேருந்தில் சாதாரண மனிதனாக ஆதி அமர்ந்திருக்கிறான். அவனின் கைபேசி அதிர்கிறது. செய்தி: முதல் கட்டம் முடிந்தது. ஆதி ஜன்னலுக்கு வெளியே பார்க்கிறான். இது தப்பிப்பு இல்லை, பழிவாங்கலின் தொடக்கம்.